फर्क मेहता का उल्टा चश्मा இது போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் ஆச்சே. இந்தாங்க டரோகா சார். டேஷிங் டரோகான்னு சொல்லு. சாரி, டேஷிங் டரோகா சார். இந்தாங்க நீங்க கேட்ட கார்லிக் பிரெட். இத குடுக்கிறதுக்கு தான் நீ 100க்கு போன் பண்ணியா? சொல்லு. ஆமா, சரியா சொன்னீங்க. அப்படினா சரி. ஏன்னா வேலை விஷயமா யாராவது கூப்பிட்டாங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இங்க பாத்தீங்களா? இல்ல, இவன் அவன் கிடையாது. இவங்க 2 பேரு. ஆனா இங்க ஒருத்தன் தான் இருக்கான். ரவுண்ட் சிங், வா நம்ம ரவுண்ட்ஸ் போலாம். கிளம்பு கிளம்பு. எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது அங்கிள். ஸ்மார்ட் பாய், அப்ப சீக்கிரமா உங்க வீட்டோட அட்ரஸ் என்கிட்ட சொல்லு. ஆனா ஒரு கண்டிஷன், முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸ நீங்க இங்க வர வைக்கணும். அப்புறம் என் வீட்டோட அட்ரஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தா நமக்கு என்ன லாபம்? இங்க பாரு அரவைக்காடு, நிறைய பசங்கன்னா நிறைய பணம். அப்பா பலூன். என் பையன் எங்க போனா தெரியலையா? அச்சச்சோ, என் பொண்ணு எங்க போனா? இப்ப நாம எங்க இருக்கோம் டப்பு? ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்கூலுக்கு வெளியே ஒரு விஷயம் சொன்னேனே, மறந்துட்டீங்களா? அதாவது கிட்னாப்பர்ஸ். ஆமா ஆமா ஆமா, அந்த 2 பேரும் இவங்க தான். ஹலோ பசங்களா. அப்படின்னா கிட்னாப் பண்ணிட்டாங்களா நம்மள? என்ன மட்டும் தான் கிட்னாப் பண்ணிருக்காங்க. சரி, அது இருக்கட்டும். சாப்பிட என்ன வேணும்? இந்த குண்டா அங்கிள் இருக்காரே, அவர் பீட்சாவை ரொம்ப நல்லா செய்யறாரா? இல்ல, வாங்கிட்டு வருவாரு. எனக்கு பீட்சால எக்ஸ்ட்ரா சீஸ் இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு டபுள் லேயர் பர்கர் வேணும். எனக்கு பீட்சா வேணும். ஜூஸ். இங்க பாரு அரவைக்காடு, நம்ம ஒண்ணு வெயிட்டர் கிடையாது, கிட்னாப்பர்ஸ். வெயிட்டர் மாதிரி பண்ணிட்டு இருக்க வேலையை முதல்ல நிப்பாட்டு. ஆனா அங்கிள், எங்க எல்லாருக்கும் இப்ப ரொம்ப பயங்கரமா பசிக்குது. எங்களுக்கு பீட்சாவும் ஜூஸும் நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துதான் ஆகணும். இங்க பாருங்க பசங்களா, பீட்சாவும் ஜூஸும் குடிச்சா அது உடம்புக்கு நல்லது இல்ல. நான் ஒரு வேலை பண்றேன், உங்க எல்லாருக்கும் லெமன் சர்பத் போட்டு கொடுக்கறேன். என்ன ரொம்ப சுவையா இருக்கும். பீட்சா வேணும். இந்தா, இத வித்து இவங்க கேக்குற பீட்சாவும் ஜூஸும் வாங்கி வந்து கொடு. உங்ககிட்ட ஏற்கனவே ஏபிசிடி ஸ்டோரி முழுசா சொல்லிட்டேன் டரோகா சார். டேஷிங் டரோகான்னு சொல்லு. ஆமா ஆமாமா, அதேதான் டேஷிங் டரோகா சார். எங்க போய்கிட்டு இருக்க? பசங்களுக்காக பீஸா வாங்க போயிட்டு இருக்கேன். பசங்களுக்காக பீட்சாவா? எத்தனை பசங்க இருக்காங்க? 4. முதல்ல அவன் ஒரு பையன்னு சொன்னா, ஆனா அதுக்குள்ள எப்படி 4 பசங்க ஆச்சு? கிட்னாப்பர்ஸோட போஸ்டர் எங்க ரவுண்ட் சிங்? அதோ இருக்கு போஸ்டர். போஸ்டர். பசங்களா, இப்ப ராத்திரியாக போகுது. உங்க வீட்டுக்கு போக வேண்டாமா? சீக்கிரமா எல்லாரும் உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல அங்கிள். எங்க வீட்ல இருக்கவங்க எங்களுக்காக ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க உங்ககிட்டயே வச்சுக்க சொல்லுவாங்க. உங்க பிளானே தப்பு அங்கிள். அது எப்படிப்பா? எனக்கு பதிலா எங்க அப்பாவை கடத்திருந்தீங்கன்னு வைங்க,
அவர் நீங்க கேக்குற பணத்தை கொடுத்திருப்பாரு. உங்க அப்பாவை எங்க இருந்து நாங்க கிட்னாப் பண்ணணும்? திரும்பவும் தப்பான கேள்வி. எங்க அப்பாவை எப்படி கிட்னாப் பண்ணணும் தான் நீங்க என்கிட்ட கேட்கணும். வெரி இன்ட்ரெஸ்டிங். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தா இதையும் போய் வித்துட்டு வா. அப்போ என்ன இங்க வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இது வாழுத்தனம் இல்லப்பா, என் புத்திசாலித்தனம். எங்க எல்லாரையும் இவங்க கிட்னாப் பண்ணிருக்காங்க. என்ன? இப்ப மரியாதையா உன்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துடு. என்ன? என்கிட்ட இந்த பணம் மட்டும் தான் இருக்கு. இதை எண்ணிக்கிட்ட இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இந்தாங்க வாங்கிக்கங்க. ஸ்மார்ட் பாய், சீக்கிரம் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு. உன்னோட பணத்தை நீ எங்க வைப்ப? நான் என்னோட மொத்த பணத்தையும் தயா கிட்ட கொடுத்துருவேன். தயா, நீ இங்க எப்படி வந்த? இவன் தானுங்க கூட்டிட்டு வந்தான். இவன் தான்னா அவனுக்கு பேரெல்லாம் கிடையாதா? பேரு மறந்து போச்சுங்க. இந்த சின்ன பசங்க பண்ணுவாங்களே. சின்ன பசங்க பண்ணுவாங்களா? அட சின்ன பசங்க ஓடி பிடிச்சு விளையாடுவாங்க. அந்த வயசா உனக்கு? அட அது இல்லைங்க. பசங்க தப்பு பண்ணா நம்ம கிட்ட மறைக்கிறதுக்கு அது ஒண்ணு பண்ணுவாங்களே. தயா, இங்க பாரு, உன்னுடைய தில்லு முள்ளு வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. அட அதுதானுங்க. தில்லு முள்ளா? அது இந்த கிட்னாப்பர்ஸ் பேராச்சே. அது இல்லைங்க, முள்ளு. அந்த முள்ளு தம்பி தானுங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்தது. முள்ளு தம்பி வந்து உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு என்கிட்ட சொன்னாரு. அதுக்காக தானுங்க நான் உங்களுக்காக காசு கொண்டு வந்தேன். கண்டிப்பா ஒரு நாள் இவளால நடு ரோட்ல வந்து நிக்க போறேன். இந்தாங்க டப்போட அப்பா. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச மொத்த சில்லற காசு கொண்டு வந்துட்டாருங்க. தயா, தயா, இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தை நினைச்சு பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் டப்பாப்பா. எதுக்காக தேவையில்லாம கோகுல் டாம்ல இருக்கிற மொத்த பசங்களையும் கூட்டிட்டு வந்து இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தயா, நம்மள கிட்னாப் பண்ணி இருக்காங்க. அடி ஆத்தாடி, இது என்ன கூத்து? நான் இப்பவே போய் போலீஸ கூட்டிட்டு வரேன். காசு கொடுக்காம ஒருத்தர் கூட இந்த இடத்தை விட்டு போக முடியாது. இந்தாங்க வெச்சுக்கோங்க. எனக்கு சில்லறை வேண்டாம், நோட்டு நோட்டு வேணும். இது வரைக்கும் நான் எக்கச்சக்கமா பணம் செலவு பண்ணிட்டேன். நான் போட்டிருந்த தங்க செயின், பிரேஸ்லெட் ரெண்டும் போயிடுச்சு. அட நோட்டெல்லாம் என்கிட்ட இல்லீங்க. ஆனா ஒரு விஷயம், சோடியன் இருக்காரு, அவர் எங்களுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காருங்க. நான் அந்த பணத்தை ரோஷன் கிட்டல கொடுத்து வச்சிருக்கேன். தயாணி, நீங்க வெண்டைக்காய் மசாலா போட்டு பண்ற மாதிரி இன்னைக்கு நான் பண்ணிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். மசாலா போட்ட வெண்டைக்காயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோ வரேன். உங்களோட இம்சை தாங்க முடியல. நீங்க என்ன விருந்துக்கா வந்திருக்கீங்க? இது வேணும் அது வேணும்னு கேக்குறீங்க. ஆனா அங்கிள், உண்மையிலேயே நாங்க உங்களோட கெஸ்ட் தானே. நீங்க கெஸ்ட் இல்ல, என் உயிரை எடுக்க வந்திருக்கீங்க. என் உயிரை எடுக்க வந்திருக்கீங்க. அப்படியா?
ஒழுங்கு மரியாதையா பணம் எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. நான் 3 எண்ண போறேன். ஏன் அதுக்கு மேல உங்களுக்கு என்ன தெரியாதா அங்கிள்? இன்ட்ரெஸ்டிங் டேஷிங் டரோகா சார், சீக்கிரமா இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து எங்க கிட்ட இருக்க பணத்தெல்லாம் பறிச்சிட்டாங்க, ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க. இவங்க என்னோட செயின், மோதிரம், வாட்ச், பிரேஸ்லெட் எல்லாத்தையும் இவங்க சாப்பிட்டாங்க. இப்ப மேட்ச் ஆகுது. இனிமே உங்க ஆட்டம் செல்லாத தில்லு முள்ளு. உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யூ ஆர் வெல்கம் சார்.